அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி வந்து 2025-2026 ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்தெந்த தேர்வுகள் எப்பொழுது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம், ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு, கடைசி தேதி எப்போ வந்து நாங்கள் எக்ஸாம் வந்து நடத்த போகிறோம், இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆனுவல் பிளானர் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்ஏ எல்டிசி கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் இது வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா February 28, க்ளோசிங் டேட் வந்து 20 March 2025, April May 2025 வந்து எக்ஸாம் நடக்குன்னு சொல்கிறாங்க. சில நிறைய தேர்வுகள் கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமானது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16 April 2025, மே மாதம் 15 க்ளோசிங் டைமு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா June July 2025 வரும் அப்படின்றாங்க. அதேமாதிரி கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 22 April 2025, 21 May 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான தேர்வு என்பது June July 2025 நடக்குன்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 10+2 எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ இது வந்து 27 மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. 25 June வரைக்கும் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா July August வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிறது என்னென்னா MTS போஸ்ட்டு. ரைட்டா? இப்போ ரீசெண்டாக இது நடந்தது இல்லையா? அதான் இப்போ டென்டேட்டிவ் கூட கொடுத்தாங்க இல்லையா? இந்த MTS போஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2025 June 26 நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதாகவும் July 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். September October 2025 இதுக்கான தேர்வு நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்டீனோகிராஃபர் கிரேடு C அண்ட் Dக்கு பார்த்தீங்கன்னா July 29 நோட்டிஃபிகேஷன், 21 August வந்து லாஸ்ட் டேட்டும், October 2025 வந்து தேர்வு நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவில் மெக்கானிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தி டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா SSC GD நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. SSC GD பாருங்கள், கான்ஸ்டபிள் GD போஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து November 11, 2025. ஸோ அடுத்த வருடம் லாஸ்ட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா 15 December 2025 வரைக்கும் நாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான தேர்வு என்பது 2026க்கு போகுது. March April 2026 தான் இதுக்கான தேர்வு. இதுவும் பார்த்திங்கன்னா பல்கான ஒரு வேகன்சியோடு வரும். நிறைய பேர் வந்து SSC GDக்கும் படிப்பீங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஜேஎஸ்ஏ எல்டிஎஸ் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நிறைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமு டெல்லி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் SSC GD, MTS, கிராஜுவேட் லெவலு, அப்புறம் அந்த 10+2 ஹையர் செகண்டரி லெவலு, இந்த மாதிரி போஸ்ட் தான் நீங்கள் நிறைய பேர் நம்ம தமிழகத்துலேருந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி, எப்போ வந்து எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானர் வந்து 2025-2026 ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் SSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் பிளானர் படி வந்து நீங்கள் கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி முன்கூட்டியே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக SSC எக்ஸாமை நம்மளாலேயும் வந்து கிளியர் பண்ண முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா MTS போஸ்ட், SSC GDலாம் தமிழ்லையுமே வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க. தமிழ் கிடையாது, அதாவது GK கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வரும் இல்லையா, அதையே தமிழில் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கூட இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும். சிலபஸ் என்ன, அதை ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு முன்கூட்டியே நீங்கள் படிச்சினா கண்டிப்பாக SSC எக்ஸாமை 2025 நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.